சார், நம்ம தலைப்பே வந்து விஜய் எம்ஜிஆராக முடியுமா என்ற தலைப்பை கொடுத்துருக்கோம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழகத்து அரசியல் வரலாற்றில் வந்து இந்த மூன்று எழுத்துக்கள் வந்து எப்பயும் மிகப்பெரிய வலிமையாக இருக்குது. திமுக, எம்ஜிஆர், இப்போ விஜய்ன்னு வேற வந்திருக்கு. தாவேகா விஜய் அப்படின்றது வந்து ஒரு பெருசாக பேசப்படுது. ஒரு இளைஞர் பட்டாளம் அது பெருசாக வருது. அதான் மாஸ் க்ரௌடு, எங்கே போனாலும் மாஸ் க்ரௌட். அது கூட்டி வந்த கூட்டமாக தானாக வந்த கூட்டமாக எப்படி வேணால் இருக்கட்டும், ஆனால் க்ரௌடு காண்பிக்கப்படுகிறது. ஊடக வெளிச்சம் அதீதமாக இருக்கிறது. முன்பு எப்போதும் இல்லாமல் எந்த தலைவருக்கும் கிடைக்காத அளவுக்கு அதீத வெளிச்சம். நடிகர் என்ற பிம்பம் இருந்தாலும் ஒரு வெளிச்சம் வந்து அரசியலுக்கு வந்து ஒரு புதுமுகத்துக்கு இவ்வளவு வெளிச்சம் என்பது இதுவரை தமிழக அரசியலில் அண்மை கால வரலாற்றில் காணாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். விஜய் எம்ஜிஆராக முடியுமா? உங்கள் பதில். ஏறக்குறைய அந்த பாதையில் தான் சார் அவர் வந்துட்டு. நான் வந்து இன்னும் சொல்ல போனால் ஐயா எம்ஜிஆரே பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து இவர் பண்ணியிருக்காரு. என்னென்னா, ஐயா எம்ஜிஆர் வந்து நான் இனிமேல் திரைப்படங்களில் நடிக்க மாட்டேன், இனிமேல் எனக்கு அரசியல் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை வந்து அவர் ரொம்ப தெளிவாக எடுக்கலை. இப்போ 1972 அக்டோபர் 10ஆம் தேதி 18ஆம் தேதி வந்து அவர் 10ஆம் தேதி அவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட போது அவர் தனக்கு நெருக்கமாக இருந்தவர்களிடம் வருத்தப்பட்டிருக்கார். எனக்கு இப்போ சினிமாவா அரசியலா, என்ன இப்படி திடீர்னு கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டதாக அவருக்கு நெருக்கமானவர்கள், அதாவது அன்றைக்கி சத்யா ஸ்டுடியோவில் இருந்தப்போ அவர் வருத்தப்பட்டதாக எழுதியிருக்காங்க. அதற்கு பிறகு ரசிகர்கள் சார்பாகவும் தொண்டர்களும் ஒரு பெரிய எழுச்சி வந்த பிறகு தான் எல்லாருக்கும் பாயாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துடலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. சார், இப்போ இவர் வந்து இந்தியாவிலேயே இதுவரைக்கும் யாரும் பண்ணாத வகையில் ஒரு கெரியர்லேருந்து நான் கிளம்புறேன், சினிமாங்கிறது வந்து சார் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சுக்கிரனோட ஆதிக்கம் உள்ள ரொம்ப சுகமான ஒரு துறை. அந்த துறையில் இன்றைக்கி ஏறக்குறைய ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்கார். இப்போ அவரை விடுங்க, யார் ஒருத்தருமே ஒரு துறையில் 20 வருஷம் உழைச்சோன்னா நம்மளுடைய 50 வயதுகளில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருப்போம். அப்போ அப்படியாப்பட்ட ஒரு நேரத்தில் வந்து சைன் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த துறையிலேருந்து நான் கிளம்புறேன், நான் இன்னொரு துறைக்குள்ளே போகிறேன், அடுத்த 30 வருடங்கள் நான் உங்களோட தான் இருக்க போகிறேன், அதில் வெற்றி வரலாம் தோல்வி வரலாம் என்ன வேணால் வரலாம் அப்படிங்கிற அந்த முடிவே வந்து இதுவரை தமிழக அரசியல் களத்திலேயோ இந்திய திரையுலகத்திலேயோ யாருமே எடுக்காத ஒரு முடிவு. அப்போ அவர் ரொம்ப தெளிவாக தான் வந்து தன்னுடைய நகர்வுகளை முன்வைக்கிறார். நமக்கு இனிமேல் சினிமா இல்லை, சினிமாவில் இன்றைக்கி ஏறக்குறைய உச்சமாக இருக்கார். அவர் படங்களினுடைய வெற்றி தோல்வி பாதிக்குங்கிற இடத்த தாண்டி போயிட்டார். அவர் வந்து அவருடைய இன்னமும் 3-4 படங்கள் தோல்வி அடைந்தால் கூட அவருக்கு ஒன்றும் மார்க்கெட்டுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு வரப்போகிறது இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல கூட அவர் வந்து ரொம்ப தைரியமாக நான் சினிமா விட்டு போகிறேன்னு ஒரு ஆயிரக்கணக்கான, அதாவது ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவோட வந்திருக்காருன்னு சொல்றீங்க.